ஹலோ வணக்கம் மக்கள். இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, சிறப்பான தரமான அப்படி தமிழ் அப்படின்னு அப்டேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் வந்து நம்ம தனுஷோட லைனப் அப்படி ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். ஒரு 10 டேரக்டர்ஸ் அப்படியே இட்லி கடை, அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தமிழரசன் பச்சைமுத்து, அதுக்கப்புறம் வந்து போர் தொழில் டேரக்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய லைனப் அவர் வச்சிருக்காரு. அந்த லைனப்பில் வந்து இப்போ மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கூட ஒரு லைனப் இருக்க மாதிரி படம் நிறைய டேரக்டர் அவர் லைனப் வச்சிருக்காரு. வெற்றிமாறன் அடுத்து என்ன படம் பண்ண போறான்னு சொல்லி ஒரு பெரிய டாக் போயிட்டே இருந்துச்சு. சிலம்பரசன் கூட பண்ண போறாரா, இல்லை வாடிவாசல் பண்ண போறாரா? வாடிவாசல் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன் டிலே ஆகிட்டுன்னு ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டுருக்காரு. அந்த 8 நிமிஷம் வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, வாடிவாசல் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒர்க் இருக்குது, டெக்னிக்கல் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வடச்சென்னை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சொல்லிட்டு, அது நான் வந்து தனுஷ் கிட்ட பேசணும். ஏன் இந்த வீடியோ போடுற அளவுக்கு தனுஷை தள்ளுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தனுஷ் மேலே தான் சொல்லலாம். ஏன்னா அவர் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வீடியோ போட்டு வருவாங்க. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ வடச்சென்னை வேர்ல்டுக்குள்ளே இங்கே இருப்பாங்க. நம்ம எல்சியூ பார்த்தோம்ல, அது மாதிரி இப்போ விசியூ வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த படத்துக்கு ஈராக வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே, நானும் பார்த்து தருவேன். ஏன்னா ஒரு 10 படம் லைன் இப்போ தரமாக வச்சிருக்காப்புல. அடுத்தடுத்து இட்லி கடை செப்டம்பர்னு நினைக்கிறேன், செப்டம்பர் ஆகஸ்ட் சம்திங் டேட் சரி ஞாபகம் மக்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் மக்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீம் நானும் இந்த இடத்துல போய் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். நம்ம வந்து விக்னேஷ் சிவன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு 3 செகண்ட் யூஸ் பண்ணார். அவரோட மேரேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ் பண்ணார். அதுக்கு வந்து நம்ம டிஎன்ஏ வந்து 3 செகண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காப்பிரைட் கேட்டார். வெற்றிமாறன் கேட்டது காப்பிரைட் கேட்கலன்னு சொல்லி ஒரு மாதிரி தனுஷ்குன்னு காப்பிரைட் கேட்கல, அதாவது சிம்புக்குனா காப்பிரைட் கேட்கல, எனக்குனா கேட்பி அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுராசி, அதாவது செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக இருக்குல்ல, அந்த படத்தோட துல்கர் சல்மானோட காந்தா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்க மக்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதோட இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் மதுராசி அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அனிருத் இப்போ லாஸ்ட்டாக போட்ட வந்து கூலியில் ஒரு லாஸ்ட் சாங் போட்டாலும் அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக ஏதோ ஒன்று ஹூக் மிக்ஸ் ஆயிடுச்சோ, அவரோட கெமிக்கல் ரியாக்ஷன் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா டக்குனு இந்த இடத்துல ரீல்ஸில் பூம் ஆகாத மாதிரி இருந்துச்சு. உங்கள் கருத்து கமெண்ட்ஸ் மக்களை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீக்கெண்ட் இப்போ வந்து 2 படம் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்கள். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 3PHKவும், அதுக்கப்புறம் வந்து பறந்து போ, ராம் சாரோட பறந்து போ, அதுக்கப்புறம் வந்து நம்ம 8 தோட்டாக்கள் டேரக்டர் இருக்கார்ல, அவரோட 3BHK சித்தார்த், தேவயானி, சரத்குமார் அவங்க நடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு போகலான்னு இல்லை ஓடிடி கூட வந்த படம் கூட பார்த்துக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு காசு இருந்து இந்த படம் பார்க்க, அதாவது காசு இல்லை இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் எந்த படத்தை நினைக்கிறேன் கமெண்ட் சொல்லுங்க மக்களே, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து 3BHK போகணும்னு எனக்கு லைட்டாக ஒரு தாட். ஏன்னா ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. உங்கள் கருத்துன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ மக்கள், இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ போடலாம் பார்க்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.